பார்த்து தேவனுடைய கருவை அவர்களோடு கூட தேவதூதன் பேசுற. பயப்படாதீங்க, இந்த பயப்படாதீங்கன்னு சொல்லி கருத்து சொல்ல என்ன, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாருங்க, அவரை குறித்து ஒவ்வொன்றாக எழுதியிருக்கிறது நாம் ஓரளவு அறிந்திருக்கிறோம். ஆனால் பாருங்க, என்னவா பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அப்புறம் அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, என்னவா உன்னதத்தில் இருக்கிற தூதன் வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு என்ன சொன்னார், ஒரு நற்செய்தி சொன்னார். அந்த நற்செய்தி சொல்லி முடித்த உடனே பரம சேனை, ஹல்லேலூயா, பரம சேனை அவங்க எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, ஹல்லேலூயா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன பண்ணாங்களா, தேவனை துதித்தார்கள். பரலோகத்தில் இருக்கிறதான தேவனை அவங்க பூமியில வந்து நின்று துதித்தாங்களா என்னன்னு தெரியல. அல்லது மத்திய ஆகாயத்தில் இருந்து தேவதூதன் பேசினானா அங்கிருந்து இந்த பரமசேனையினுடைய திரள் வாழ்த்தினார்களா என்று தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரியுது, என்ன, பூமியிலே சமாதானம், ஒரு மனுஷன் மேல இன்னொரு மனுஷனுக்கு பிரியம். இது எல்லாமே எப்படி நடக்கும்னு சொன்னா, இவர் பிறந்ததுக்கு பிறகுதான் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் நடக்கும். ஏன், தீர்க்க தரிசிகள் மூலமாக முன் சொல்லப்பட்டதான காரியங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இவைகள் எல்லாமே நடக்கும், சம்பவிக்கும் என்பதை குறித்து தான் நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப பார்க்கிறோம் என்ன, இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியான இந்த சூழ்நிலையில தேவனுடைய சமூகத்திலே கூடி அவர் எனக்காக பிறந்ததை நாம் என்ன பண்றோம், கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சி. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா, முதலாவது குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல 100 கிலோமீட்டர் தள்ளி குழந்தை பிறந்த இருக்கும், மாப்பிள்ளை எங்க இருப்பான், ஆனா சந்தோஷம் எங்க இருக்கும், அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி ஸ்வீட்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவருடைய இருதயபூர்வமாக இருக்கிறதான காரியத்தை வெளிப்படுத்துகிறதான ஒன்று. அப்படி இருக்கிறதான சூழ்நிலையில நாம கூட நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா வேதத்திலே பார்க்கிறோம் என்ன, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்த உடனே, ஹல்லேலூயா, பிறந்த உடனே வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் மகிமை, பூமியிலே சமாதானம். அப்ப இதுவரையில என்ன இல்லை, பூமியில சமாதானம் கிடையாது. தேவன் மனுஷனோடு கூட ஒரு ஐக்கிய உறவோடு கூட இருக்கிறதான வேளையில அவன் சமாதானத்தை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு சமாதானம் தேவையில்லையே. ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்றார், அவர்களை சந்திக்கும்படி, ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு கூட பேசும்படி, உலாவும்படி வந்தார். என்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இப்படியாக அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, அன்றைக்கு அவங்க என்ன இழந்து போனாங்க, நித்திய சமாதானத்தை இழந்து போனாங்க. அந்த சமாதானத்தை கொடுக்கும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினதினாலே பரம சேனைகளும் தேவன் என்ன பண்றாங்க, துதிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒன்று என்ன, இந்த காரியங்களை அறிந்ததான இந்த மேய்ப்பர்கள் அப்படியே மந்தைக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னு இல்லை. ஆனா அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா பாருங்க, அழகாக சொல்லுது, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்க பிள்ளையையும் கண்டார்கள். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க.
17ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. என்னவா? பிள்ளையை கண்டார்கள், கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட, மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டதான சங்கதியை என்ன பண்ணாங்களாம்? பிரசித்தம் பண்ணார்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு முதலாவது யாரா ஊழியம் செய்யறாங்கன்னு சொன்னா, பிரசித்தப்படுத்தவங்க யாருன்னு சொன்னா, படிப்பறிவு இல்லாத, ஒன்றுமே இல்லாம ஆடு மட்டும்தான் மேய்க்க தெரியும் அந்த ஜனங்க, அவங்க அந்த 2 பேரும் 3 பேரும் அவர்கள் என்ன பண்றாங்க? முதலாவது தேவனை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம், பிரசித்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இது முதலாவது ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அதை பார்த்த பின்பு அவர்கள் செய்ததான காரியம் என்ன? தேவ தூதனாலே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதான காரியத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசித்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஊழியம் செய்யறோம் பாருங்க. இப்படி ஆண்டவர் பிறந்திருக்கிறார், இதற்காக பிறந்திருக்கிறார். அதை நாங்க கேட்டோம், கேட்டது மட்டும் கிடையாது, அதை நாங்க கண்ணால நாங்க பார்த்தோம். பவுல் சொன்னது போல நாங்க என்ன பண்றோம்? ஹல்லேலூயா, சத்தத்தை கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே போயிடல. ஆனா இந்த மேய்ப்பர்களை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசித்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனா அடுத்த இன்னொரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவா? ஒரு மனுஷன் இருந்தானா, 25ஆம் வசனம் 2ல, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். எருசலேமில நிறைய பேர் இருந்திருப்பாங்க, 1000 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா வேதாகமத்தில் ஒரு மனுஷனை எடுத்து நமக்கு முன்பதாக எடுத்து அவனை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அவன் யாரா? சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் என்ன இருந்ததான்? பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எருசலேமிலே இருக்கிறான். அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான காரியம், இங்கே தேவ தூதன் மூலமாக சொல்லப்பட்டதான காரியம், அது முன்குறிக்கப்பட்டதான தேவனாலே தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டதை நிறைவேறுவதற்கு முதல்ல தேவதூதன் வந்து பேசின மரியாளோடு கூட, இப்போ மேய்ப்பர்களோடு கூட பேசுற ஆண்டவர் பிறந்துட்டாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் அடையாளம் என்ன? துணியில சுத்தி முன்னணையில், மாட்டு தொழுவத்தில் அந்த முன்னணையில் வைத்திருப்பாங்க. இதுதான் அடையாளம், நீ வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களும் இங்கே ஆண்டவர் பிறந்த பின்பு நடக்கிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது. ஒருத்தன் என்ன செய்தான்? ஆண்டவரை பார்க்கிறான். அவர் யார் என்பதை அங்கே சொன்னதை கேட்டு பார்த்து அவரை குறித்து பிரசித்தம் பண்ணுகிறதை பார்க்க போய் சொல்றான். இவர் இப்படி பிறந்திருக்கிறார், நாங்கள் இதை கேட்டோம், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறதை பார்க்கிறோம் முதலாவது. ஆனால் இங்கே இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு நமக்கு அநேக தொடர்புகள் இருக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நமக்கு முக்கியமாக கொடுக்கிறதான ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. அது என்னன்னு பார்க்கும்போது அவன் பார்க்கிற என்னவா? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அப்ப முதல்ல பார்க்கிற பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஆனால் இங்கே சொல்லுகிறான், அவன் சொல்லும்போது சொன்ன என்னவா? இஸ்ரவேலுக்கு சமாதானமும் ஆறுதலும் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாதான் அவங்களுக்கு ஆறுதலே. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு தான். ஹல்லேலூயா. நாம சில காரியங்களை சோகமாக எழுந்ததான சூழ்நிலையில நம்ம எங்கே போய் இருப்போம்? போகவே மாட்டோம். ஆண்டவரை என்ன பண்ண மாட்டோம்? ஹல்லேலூயா. அந்த நாளிலே போயிட்டு மகிமைப்படுத்தணுங்கிற நோக்கம் வராது. ஆனாலும் கூட அநேக இழப்புகளின் மத்தியிலும் கூட தேவனை மகிமைப்படுத்த முடியும்னு சொன்னா, அந்த ஆறுதலின் தேவன் பிறந்திருக்கிறதுனாலதான் இன்றைக்கு அநேகர் கூட தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு வேதனையோடு கூட இருந்தாலும் கூட
தேவனை ஹல்லேலூயா மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்து கொண்டிருந்ததான அந்த மனுஷன். அப்ப பார்க்கிறோம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 2ஆம் அதிகாரத்திலே இந்த சிமியோனை குறித்து சொல்லும் போது சிமியோனுக்கும் கூட ஒரு அறிவிப்பு, அவனுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா வேதம் அழகாக எழுதுகிறது. அவன் சொன்ன பரிசுத்த ஆவி அவன் மேலே இருந்தார். அவன் பாருங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு மனுஷன் எருசலேமில, ஒரே ஒரு மனுஷன், நிறைய மனுஷன் இருந்தான். ஆனா இந்த மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு பார்க்கிறேன், இங்கே தேவ தூதனாலே அறிவிக்கப்பட்டதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா நீதியும் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினாலே, ஆவியானவர் மூலமாக அவனுக்கு சொல்லப்பட்டதான காரியம். அது என்னன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் பிறக்கிற போகிறார் என்கிறதான காரியத்தை அவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவரு? அவர் பிறந்து அவரை நீ பார்க்காம நீ என்ன பண்ண மாட்ட, சாகவே நீ மாட்ட, உயிரோட தான் இருப்ப. ஒருவேளை அநேக போராட்டங்கள், அநேக கவலைகள் மத்தியிலே அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அந்த நாள் வரை அவனை எருசலேமிலே வைத்து நடத்துகிற தேவன் யாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் தான். ஹல்லேலூயா. அப்ப அவர் எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவனாக இஸ்ரவேலின் ஆறுதல் எப்போ வரும் சொல்லிட்டு ஆவலோடு கூட அனுதினமும் காத்து கொண்டு இருக்கிறவனாக அவன் இருந்தான். இப்ப நம்மை குறித்து கேட்கும்போது நீ எதுக்கு ஆலயத்துக்கு வந்த? ஹல்லேலூயா. எதுக்கு ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சில பேர் ஆசீர்வாதத்துக்குன்னு சொல்லுவாங்க, முதிர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, ஞானத்திலே முதிர்ந்தவர்கள், வேதாகமத்திலே அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏன் போறேன்னு சொன்னா, ஹல்லேலூயா, நான் எதுக்காக போறேன்னு சொன்னா ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லி இருக்கிறார். அவர் முன்ன நடந்தது, சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது இப்ப நடந்துடுச்சு. ஆனா இப்ப ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீங்க கவலைப்படாத இருங்க, நான் திரும்ப வந்து என்னிடமாய் நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. சீஷர்களுக்கு மட்டும் கிடையாது, அது நமக்கு தான். அப்ப நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம்? ஆண்டவர் வரப்போகிறார், மகிமையோடு கூட வரப்போகிறார். அந்த மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்க போக போறேன் என்பதற்காக தான் நம்மை நாமே தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆயத்தம் ஆகும்படிக்கு இந்த இடத்திலே நாம் கூடி இருக்கிறோம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? வேற ஏதோ உலகத்தின் காரியத்துக்காக அல்ல. ஆனா நான் ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. என்ன? அவருடைய மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும், அந்த மகிமையிலே நான் காணப்பட வேண்டும், அந்த எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற காதுகளாக, அந்த மகிமையை பார்க்கிற கண்களாக இவைகள் மறுரூபம் அடைய நான் என்ன பண்றேன்? ஆயத்தமாகும்படிக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பு அதுதான். அவருடைய சமூகத்துக்கு போகணும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது என்னுடைய அழைப்பு, அது உன்னதமான அழைப்பு. அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த இடத்துல கூடி தேவனை மகிமைப்படுத்துறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் இங்கே சிமியோனை குறித்து பார்க்கும்போது, சிமியோன் என்பதற்கு அர்த்தம் என்ன என்றால் கேட்பவன் என்ற அர்த்தம். அப்ப கேட்கிறவன் சொன்ன என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்காக அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? காத்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி? என்னைக்காவது ஒரு நாளைக்கு அல்ல. அவன் மேல யார் இருந்தாங்களா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட பேசுகிறதை இங்க வேதாகம் வெளிப்படுத்துகிறது.
எல்லாருக்கும் மரணம் இருக்குது, மரணத்துக்கு பின்பு நியாய தீர்ப்பு இருக்குது. இது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம். அதிலிருந்து ஒருத்தரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்னை காண வேண்டும் என்று ஆசையாய் இருந்தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார். அநேகர் என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க? நீதிமான்களாக்கப்பட்டாங்க. ஆனா விசுவாசத்தினாலே அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே பார்த்து அவங்க மரித்து போனாங்க. ஆனா இங்கே பார்க்கிறோம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனோடு கூட பேசும்போது அவன் கேட்டு அதன்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவன் எங்க இருக்கிறான்னா எருசலேமிலே ஒரு மனுஷன் இருக்கிறான். எதுக்கு? ஆறுதல் இஸ்ரவேலுக்கு வரப்போகுது. அந்த ஆறுதல் வரும் வரை எனக்கு என்ன இல்ல, மரணம் கிடையாது. இன்னும் வயசு எவ்வளவு ஆனாலும் சரி. இப்ப முதிர் வயதில் இருக்கிறான். அவன் எத்தனை வயதுல ஆவியானவர் பேசினாருன்னு தெரியாது, எப்படி சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் ஆவியானவராலே சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு அவன் காத்து கொண்டு இருந்தான். ஆவியானவர் அவனை நடத்தி கொண்டு இருக்கிறதை தான் வேதாகம் வெளிப்படுத்துகிறது. நமக்கும் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே நமக்கு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் என்ன? நம்ம ஆடல் பாடல் கொண்டாட்டம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. அதே நாளிலே நாம் நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காத்திருக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நான் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன் நம்ம சொல்லுறோம், உண்மைதான். ஆனா இங்கே சிமியோனை குறித்து சொல்லப்பட்டதான காரியம் என்ன? அவன் நீதியையும் தேவ பக்தி உள்ளவனாகவும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரும் வரை தன்னை என்ன பண்ணிட்டு இருந்தாம காத்து கொண்டு தன்னை அதற்கேற்றபடி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யாமல போயிடுவார் இல்ல. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. பாருங்க என்னவா? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே உனக்கு மரணம் கிடையாது. அப்ப ஆண்டவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்து 8 நாள் தான் ஆகுது. அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா 8 நாள் தான். ஆனா 8ஆம் நாளில என்ன செய்யணும்? நியாய பிரமாணம் சொல்லுகிறபடி பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அது எப்படி? அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்ன? அங்கே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளையானது முதலாவது பிறக்கிற ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும். முதலாவது ஆண் பிள்ளை பிறந்தா அதை என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து அதற்குண்டான பலியை செலுத்த வேண்டும். அந்த பிள்ளைக்காக அதை கொண்டு வராங்க. எங்க? எருசலேமுக்கு அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராங்க. முதற் பேரான 21ஆம் வசனம் 2ல எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும். ஹல்லேலூயா. நாம தான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, நம்ம அதை திங்க் பண்றதே கிடையாது. அது பிரமாணத்தினுடைய காலம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிடுவோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது முதல்ல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளையும் என்னவா? அது பரிசுத்தம் என்னப்படுமா? உனக்கு முதல்ல பிறந்த குழந்தை எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. ஆனா இங்கே ஆண்டவர் அழகாக எழுதுகிறதான காரியம் என்ன? கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, அவங்க எப்போ வராங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா என்ன, இவன் எருசலேமிலே இருக்கிறான். தேவாலயத்துக்கு அவங்க கொண்டு வந்து அந்த பிரமாணத்தை நிறைவேற்றும்படி தேவாலயத்துக்குள்ளே வருகிறதான வேலையில ஆவியானவர் பாருங்க என்னவா? அவர் பாருங்க, ஆண்டவர் பாருங்க 27ஆம் வசனத்தில் அழகா சொல்றார். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு தான் தெரியும், சிமியோனுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த 8வது நாளிலே பிரதிஷ்டை பண்ண வருகிற போது அப்போ ஆவியானவர் அவனை என்ன பண்றார்? அனுப்புறார், பேசுறார். உந்துதலினாலே, ஆவியானவருடைய நடத்துதலினாலே அவன் எருசலேமினுடைய தேவாலயத்துக்கு வரான்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு பாருங்க. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு
தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், நல்லா கவனிக்கணும், அவங்க செய்யறதுக்கு கொண்டு வராங்க. ஆனா இவனுக்கு ஆவியானவர் சொல்றார் போக சொல்லி, அவன் நடத்தி கொண்டு அவங்க உள்ளே வரும்போது, அவங்க உள்ளே வருவதற்கு முன்பதாக யார் இருக்கிறாங்க? இந்த வயசான இந்த சிமியோன் இருக்கிறான். இந்த வயதான நீதியும் தேவபக்தி உள்ளவனான இந்த மனுஷன் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனை கொண்டு போய் ஆலயத்துக்குள்ளே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் பாருங்க, நீ யாரு? நம்மளோட குழந்தைய கொடுக்குமா? யாரோ ஒரு கிழமை வந்து நின்றுகிட்டு நீ பிரதிஷ்டை பண்ணும் போது வந்து கை நீட்டுனா நீங்க கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா, யோசிப்பீங்க. ஆனா அப்படி அங்க இல்ல பாருங்க, ஆவியானவராலே நடத்தப்படுகிறதான காரியங்கள் அது, தேவனாலே அறிவிக்கப்படுகிறதான காரியங்கள் அது. அதை சொல்ல வேண்டியது, புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, இங்க பாருங்க என்னவா, அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு என்ன பண்ணான்? அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். இப்போ ஆண்டவருடைய அறிவிப்பு, பிறக்க போறது பிறப்பதற்கு முன்பதாக எல்லாமே ஆண்டவரை அறிவித்த பின்பு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். திரளான பரம சேனையில் ஒன்று கூடி துதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன, கரங்களிலே ஏந்தி கொண்டு அந்த வயதானவன் சொல்றான் என்ன, கரங்களிலே ஏந்தி கொண்டு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, வயசானவர்கிட்ட கொடுத்தா போட்டு போறான், கை கால் அடிக்கின்னு விட்டுட போறான். எந்த விதமான எண்ணம சிந்தனையே கிடையாது. அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தெய்வனை ஸ்தோத்தரித்து, அப்ப ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது என்ன பண்றீங்க? சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானம் தேவ தூதனாலே சொல்லப்பட்டதான நற்செய்தி இது கிரியை மூலமாக முதலாவது எங்க நடக்குதுன்னு சொன்னா, அவர் வரும் வரை காத்துக்கொண்டு, தன்னை காத்துக்கொண்டு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆவியானவருடைய நடத்துதலோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் பாருங்க என்ன சொல்ல, என்ன, இப்பொழுது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிறேன். இப்ப மரணம் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு எப்படி இருக்காது? சமாதானம் சொல்ல. இப்ப என்ன விட்டுட்டு, இவ்வளவு நாளா நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தேன், இதை நானு என் கண்கள் என்ன பண்ணது? இப்போ பார்த்தது. இப்ப நீ சொன்னபடி, உம்முடைய வார்த்தையின்படி இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானத்தோடு கூட இப்ப நான் போக போறேன். அப்ப இது வரையிலே இந்த பூமியில இருந்த நாட்கள் வரை அவனுக்கு ஒருவேளை சமாதான கேடு ஏற்பட்டு இருக்குமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சமாதான கேடு வந்து இருக்குமா? இருக்காது. ஏன்? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவ ஆவியானவர் அவன் மேலே இருந்து அவனோடு கூட பேசுகிறவராக, அவனை நடத்துகிறவராக இருக்கிறபடியினாலே ஹல்லேலூயா, பூமிக்கு சமாதானம். ஆனா இவனுக்கு என்ன சமாதானம்? தம்முடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை நிறைவேறுகிறதே இவனுக்கு ஒரு பெரிய சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்காம மற்ற இல்ல தன்னுடைய கரத்திலே ஏந்தி அவர் என்ன பண்றான்? முகமுகமாய் ஆண்டவரை பார்க்கிறார். அப்பதான் சொல்றார், ஆண்டவரே என்னை சமாதானத்தோட போக விடுகிறேன். அப்போ ஆண்டவர் தேவன் அவனுக்கு எதெல்லாம் வெளிப்படுத்தினார் என்பதை அப்பொழுது அவன் வெளிப்படுத்துகிறதை இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. என்னவா பாருங்க, என்னவா அவன் சொல்ல, என்ன, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறேன். அடுத்து பாருங்க, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஆண்டவர் யாரா? ஏதோ ஒரு மதத்துக்கு ஜாதிக்கு தான் ஆண்டவர் கிடையாது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இதுவரையிலும் அவன் பேசல, இப்போ அவன் கையில ஏந்தி கொண்டு அவன் பேசுகிறதான காரியம் என்ன? இவர் யார் தெரியுமா? புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லப்படுது ஆறுதல் வர, இஸ்ரவேலுக்கு ஆறுதல். ஆனா இப்ப சொல்றேன், இஸ்ரவேலுக்கு என்ன ஆயிடுச்சுப்பா? மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இப்ப இஸ்ரவேலுக்கு என்ன? ஆறுதலும் வந்துடுச்சு, மகிமையும் வந்துடுச்சு. சகரியாவில் சொல்லப்பட்டதான காரியம் என்ன?
எருசலேம் மதில் இல்லாத பட்டணமாக இருந்தாலும் காணப்பட்டாலும் கூட அந்த எருசலேமுக்கு நான் எப்படி இருப்பேன்? நான் அக்கினி மதிலாகவும் எருசலேமிலே நடுவிலே ஜனங்களுக்குள்ளே ஆடு மாடு எல்லாவற்றுக்கும் உள்ளே நான் மகிமையாக விளங்குவேன் ஆண்டவர் சொன்னார். இப்போ அவன் வாயால சொன்ன என்ன? இப்ப எப்படி அவரு இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், அல்லேலூயா, அழகாக பாருங்க, தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணினார். அவர் எப்படியா? ஆண்டவர் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான ஆட்டுக்குட்டி அவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னே நாமெல்லாம் இப்படிலாம் இருப்போம், இப்படிலாம் செய்வோம், இப்படிலாம் பேசுவோம் அறிந்ததான ஆண்டவர், ஆயத்தம் பண்ணினதான ஆண்டவரை இப்போது எப்படியா அனுப்பி இருக்கிறாரு? நம்மை போலவே நமது ரூபத்தின்படியே. என்ன இல்ல, மகிமையே இல்லை, அவ்வளவுதான். மற்றது எல்லாமே ஒன்னே ஒரு காரியம், எதுவும் வித்தியாசமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப என்னவா அழகாக அங்க எழுதி இருக்குது என்ன? இவர் யாருக்கும் கிடையாது, எந்த மதத்துக்கும் கிடையாது, சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை சொன்ன என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. சொல்ல என்ன? இத்தனை வருஷம் நாம் காத்துக்கிட்டு இருந்ததான, அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்ததான இந்த ரட்சணிய கொம்பை என்ன பண்றாங்க? பார்க்கும்படி. ஹல்லேலூயா. அதை பார்க்கும்படி. அதே 1ஆம் அதிகாரத்தில் 75ஆம் வசனம், நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தேவன் ஏற்படுத்தினார் எழுதி இருக்குது. ஆனா இவன் சொல்றான், ஏற்படுத்தின அந்த ரட்சணத்தை என் கண்கள் என்ன பண்ணுது? இப்போ பார்க்குது. ஹல்லேலூயா. இத்தனை வெளிப்பாடுகள் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டதான காரியங்கள் வேற. ஆனா சிமியோன் மூலமாக கொடுக்கப்பட்டது என்ன? நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறப்பின் சந்தோஷ நாளிலே ஒன்றை நாம் அறிந்து கொண்டு போக வேண்டும். அவன் தன்னை காத்துக்கொண்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் எப்படியாகிலும் அப்படின்ற இல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொன்னா அது நடக்கும். அது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் நடந்தாச்சு. இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா சமாதானமே என் கையில வந்துடுச்சு. அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் சிமியோன் சொல்ல என்ன? எனக்கு சொல்லப்பட்டதான எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு சொன்னீர் ஆண்டவரே, அந்த வார்த்தை இப்போது என்ன இருக்குது? நிறைவேறி இருக்குது. அதை நான் எப்படி பார்க்கிறேன்? மகிமையோடு கூட பார்க்கல, இப்ப என் கரத்துல அதை நான் பார்க்கிறேன். அந்த ரட்சணத்தை என் கண்கள் பார்க்குது, சமாதானத்தை பார்க்குது, சந்தோஷத்தை பார்க்குது. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களையும் அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம், பார்க்கல. ஆனா முகமுகமாய் அவன் பார்த்தது மாதிரி கிடையாது. நாம எப்படி பார்க்க போறோம்னு சொன்னா, சிமியோனுக்கும் நமக்கும் உள்ளதான வித்தியாசம் என்ன? சிமியோன் மேலே வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி அவன் மேலே இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல கிடையாது. வேதத்தின்படி பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் இருக்கிறார், நமக்குள்ளே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் சிமியோன் மேலே இருந்தவர் அவர் பெரியவர். அவர் எங்க இருக்கிறாருப்பா? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பெரியவர் ஒருவர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்தினார் சொன்னார், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் என்று சொன்னார், நிச்சயமாகவே எக்கால சத்தம் என் காதுக்குள்ளே வரும். அந்த மகிமை என் கண்கள் காணும். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவன் கரத்தில் ஏந்தும்படி, அதை பார்க்கும்படி
தன்னாலே சொல்லப்பட்டதை அவன் எடுத்து சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தினபடியினாலே அவன் சொல்றான், என்ன, இந்த ரட்சணத்தை, இந்த சமாதானத்தை நான் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இப்போ எனக்கு என்ன, எனக்கு நிறைவான ஒரு சமாதானத்தோடு ஆண்டவர் என்னை வழி அனுப்புகிறார் என்பதை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பிறப்பின் சந்தோஷ நாளிலே நான் மகிழ்ந்து கொண்டாடும் போது இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவன் காத்து கொண்டு இருந்தான் உண்மை. ஹல்லேலூயா. அவன் பார்த்து கொண்டு இருந்தான் உண்மை. எதிர்பார்த்து எருசலேமை விட்டு போகல, அங்கேயே காத்து கொண்டு இருந்தான். கர்த்தர் சொன்னபடியே ஹல்லேலூயா அவன் காணும்படி கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவர் காணும்படி கிருபை செய்தார். பாரு, ஏன் இந்த காரியம் சொன்னா, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் அவர் வர போகிறார் என்பதை ஹல்லேலூயா அறிந்தவனாக, நம்பினவனாக, விசுவாசிக்கிறவனாக அவன் இருந்தபடியினாலே அவனுடைய கரத்திலே இயேசுவை ஏந்தி கொண்டு அவன் சாட்சி இடுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக ஒன்று நம்ம பார்த்தோம், என்ன, மேய்ப்பர்கள் கேட்டாங்க, பார்த்தாங்க. ஆண்டவர் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம கேட்டிருக்கிறோம், வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு போய் ஆண்டவர் நல்லவர் நீங்க சொல்லி இருப்பீங்க? ஹல்லேலூயா. ஆட்டு வந்து மேய்க்கிறவன் போயிட்டு இயேசுவை பிரசித்தப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தவன் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதான வேளையில ஆண்டவர் தனக்கு சொன்னதான காரியத்தை அவன் வெளியிடுகிறதை, பேசுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் நீங்க பேச போகிறீங்க? என்னையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. வருகிற புதிய ஆண்டிலே நான் இயேசுவை நான் என்ன பண்ண போறேன்? பிரசித்தப்படுத்த போகிறேன். மேய்ப்பர்களுக்கு பெரிய அறிவு கிடையாது, ஆனாலும் கூட அவர்கள் உள்ளத்திலே காணப்பட்டதான, அவர்கள் அறிந்ததான காரியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? சொல்ல ஆரம்பித்தார்கள். இவன் அறிந்திருக்கிறதான இந்த சிமியோனும் சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் என்ன? தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களுக்கு தேவனாலே கொடுக்கிற, இன்றைக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை இது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் பிறந்தார், உண்மைதான். எனக்காக பிறந்தார், உண்மைதான். ஹல்லேலூயா. எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் பிறந்தார். ஆனால் சமாதானத்தையும் கையிலே ஏந்தும்படி ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் சொன்னா, அவன் தன்னை தேவனுக்கு முன்பதாக காத்து கொண்டு தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷனாக பாருங்க. மேல இருக்கிற, அப்ப மேல இருக்கிறார், அவன் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனை முழுவதுமாக ஆயத்தம் பண்ணினதான அந்த சமாதானமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தும் வரை ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி அவனை பாதுகாத்து நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை சொன்னதான ஒவ்வொரு வார்த்தையும் விழுதாவா போகிறதே கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். யாருக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே அவருடைய இருதயம் சமாதானத்தினாலே தேற்றப்படும், ஆற்றப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.